வந்து குதிக்கிற சங்கிகளா இருக்கட்டும், சங்க பரிவாரா இருக்கட்டும், கதறக்கூடிய நீதிபதியாக இருக்கட்டும், நீங்க யாரா வேணா இருங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய சுதந்திரத்துக்காக செத்து போன ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை காட்டினால் மேடையில் பேசுவதை நாங்கள் நிறுத்தி விடுகிறோம். காட்ட முடியுமா? இஸ்லாமிய பெண்கள் தான் கர்ப்பிணிகளாக, நிறைமாத கர்ப்பிணிகளாக முன்வரிசையில் நின்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர்க்குரல் கொடுத்தவர்கள். செத்து போயிட்டீங்கன்னா பிள்ளை யாருமா பாப்பான்னு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்க, நான் செத்தாலும் பரவாயில்லை, பிறக்கின்ற பிள்ளை இந்தியாவின் விடுதலையை பார்க்கட்டும் என்று சொன்னவர்கள் இஸ்லாமிய சகோதரிகள். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளுக்கு தெரியாதான்னு கேட்டா நல்லா தெரியும். அதனாலதான் பயம். உண்மை எதிரிகள் யாருன்னு இந்துக்களுக்கு தெரிஞ்சிட்டா நம்ம பப்பு வேகாதுன்னு இஸ்லாமியர்களை எதிரிகளாக கட்டமைக்கிறார்கள். உங்களை அறியாமல் பாசிச விஷம் உங்க மூளையில ஏற்றப்பட்டிருந்தாலோ இல்ல, ஐயோ ஆமாங்க திருப்பரங்குன்றத்துல இங்கேயே தீபம் ஏத்திருக்கலாமே, ஏன் இவங்க இப்படி பிரச்சனை பண்றாங்க நீங்க நினைச்சாலோ தாழ்மையோடு ஒரே ஒரு செய்தியை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பணியிடங்கள் குரூப் ஏ குரூப் பி போஸ்டிங் இல்ல என்ன கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தொடங்கி மேல்நிலை வரை மாநில அரசோ ஒன்றிய அரசோ இஸ்லாமியர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்களா? உங்க வேலை வாய்ப்பு இஸ்லாமியர்களால் பறிபோயிருக்கா? யாருங்க உங்க வேலை வாய்ப்பை பிடிங்கிறது? பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய வேலை வாய்ப்பை பிடுங்கி நம்மை ஆதரவற்றவர்களாக நெருக்கடியில் நிறுத்தியது 3% பார்ப்பனர்கள் தானே. அந்த 3%க்கு 97%க்கு தான் சண்டையை தவிர நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை கிடையாதுன்னு இந்து சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒருவேளை உங்களுடைய மதத்திற்காக நீ சண்டை போட்டா கூட கொஞ்சம் கௌரவமா சண்டை போட வேண்டாமா? நில அளவை கல்லெல்லாம் தீபம் ஏற்றும் சண்டை போடுற அளவிற்கு இந்துக்களுடைய தமிழ் கடவுள் மோசமா போயிட்டாரான்னு இந்து சகோதரர்கள் கேட்க மாட்டாங்களா? நீ பாக்குற எல்லா கல்லுலையும் நீ தீபம் ஏற்றிறியான்னு கேட்க மாட்டாங்களா? நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். உண்மையாகவே உங்களுக்கு மதம் முக்கியம், கடவுள் முக்கியம்னா நீங்க எதை தெரியுமா ஆதரிச்சிருக்கணும்? 100 வருடமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆற்றல் வாய்ந்த முதலமைச்சருடைய முன்னெடுப்பால் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனா நீ என்ன ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ இந்துக்களே தீபம் ஏத்த விடல, தீபம் ஏத்த விடல. அது போய் தீபம் ஏற்றப்பட்டது. கலவரத்திற்காக நீங்கள் தீபம் ஏற்ற நினைத்தீர்கள், இந்து மக்களுடைய நம்பிக்கைக்காக தீபம் ஏற்றப்பட்டது. இப்ப சண்டை யாருக்கு? உண்மையான முருக பக்தர்களுக்கும் சனாதனிகளுக்கு தான் சண்டை. உண்மையாகவே முருகனை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மதுரை திருப்பரங்குன்ற மக்களுக்கும் ஊர்ல இருந்து எல்லாத்தையும் வாடகைக்கு டெம்போல புடிச்சிட்டு போன உனக்கும் தான் சண்டை. இங்க யாராவது பிஜேபி நின்னுட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கங்க, உங்க நிலைமை மிகவும் கவலைக்குரிய நிலைமையில இருக்கீங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் அதிமுக கூட சேர்ந்து இடம் பிடிச்சிடலாம்னு பாக்குறீங்க. உங்க கூட சேர்ந்தா அதிமுகவும் நோட்டாவுக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும். கொஞ்ச நஞ்ச துரோகமா நடந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்கள் எல்லாம் படிக்கிறப்ப ஒரு இளைஞராக எங்களுக்கு ரத்தம் குவிக்கிறது. மாம மச்சானாக அங்கே அந்த சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன தெரியுமா எடுத்துக்காட்டு? பிஜேபி போய் கெஞ்சுறாங்க, பார்க்கவே அதான் பரிதாபமா இருக்குன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கடையடைங்க, போட்டோ எடுக்கிற வரைக்கும் கடையடைங்க, வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் கடையடைங்க, வேற ஒண்ணும் அவங்க கேட்கல. பிஜேபி அண்ணன் போய் பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வாங்கினதுக்கு அவர் பேசித்தானே ஆகணும். கொஞ்ச நேரம் கடையடைங்க, ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம். அங்க இருந்தவங்க சொன்னாங்க, எப்ப ஒரு பிரச்சனையும் நடக்கலையே எதுக்கு கடையடைக்கணும்? கேட்டதியா இஸ்லாமியர்களா? நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா? இந்த இத்தனை பிரச்சனை நடக்குது, ஒரு இஸ்லாமியர் கூட எங்களுக்கு இது வேண்டும் என்று கேட்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் இருக்கிறோம் அவர்களுக்காக கேட்பதற்கு. அதனால் அவர்கள் அமைதி காத்து அமைதியாக இருக்கிறார்கள்.